அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, போன கிளாஸில் ஃபார்முலா மாஸ், மாலிகுலர் மாஸ் ரெண்டு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாசஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். மோல் கான்செப்ட் அப்படிங்கும்போது நம்ம இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா எத்தனை கொடுப்பாங்க? 12 வாழைப்பழம் கொடுப்பாங்க. அதான் ஒரு டசன் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ அதே மாதிரி 1 மோல் அப்படின்னு சொல்லி சொன்னால் 6.0221367 into 10 to the power 23 அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு 1 மோல் ஆஃப் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இத்தனை நம்பர்னு அர்த்தம். ஓகேயா? அதாவது 10 to the power 23ங்கும்போது இவ்வளோ குவான்டிட்டி. சரியா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இது இருக்கும். அதாவது இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சாப்பீஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பீஸில் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குவான்டிட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன்னா இதில் வந்து 1 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வைங்க. இத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வேண்டி 1 மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போ இந்த 1 மோல் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து எப்படி அரைவ் ஆனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது அட்டாமிக் வெயிட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். A mass in grams equal to the mass number is known as the atomic weight of an element. இப்போ ஒரு எலமெண்ட்டுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. அதாவது மாஸ்னால் என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ கார்பன் 12, கார்பனுக்கு உள்ள மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து எவ்வளவு? 12. 6 ப்ரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸ் சேர்த்து 12ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 12ங்கிற நம்பரை கிராம்ஸில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 12 கிராம் கார்பன், அதாவது கார்பன்னா கரி. இந்த நம்பரை வந்து அப்படியே கிராம்ஸில் நான் எடுத்துக்கிறேன். அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் வந்து எவ்வளோ? 12 கிராம். அட்டாமிக் மாஸ் வந்து 12, அதாவது அதுக்கு யூனிட் கிடையாது, கவுண்ட் பண்ணுறோம். 6 புரோட்டான் 6 நியூட்ரான் சேர்ந்து 12. ஆனால் 12 கிராம் கறி எடுத்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து அட்டாமிக் வெயிட். சரியா? 12 கிராம். இப்போ இதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் 12 கிராம் வந்து கார்பன் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 12 கிராம் கார்பனுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு கார்பன் ஆட்டத்தோட மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ஆட்டம்ஸ், அதே மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருந்தால் 12 கிராம் வெயிட் வந்து நம்மளுக்கு மாஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகுது. அப்போ ஒரு கார்பன் ஆட்டத்தோட மாஸை 12 கிராமால் டிவைட் பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் 12 கிராம் வெயிட் மாஸ்க்கு நம்மளுக்கு கால்குலேட் ஆகுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் வந்து 1.992 × 10 to the power -23 கிராம். இப்போ 12 கிராமில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கார்பன் ஆட்டத்தோட வந்து டிவைட் பண்ணும்பொழுது 6.022 × 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்குது. 12 கிராம் கார்பன் எடுத்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா இவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு எடுக்கிறோம். அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு? 16. சரிங்களா? அப்போ அதே மாதிரி 16 கிராம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோன்னு வைங்களேன். 1 ஆக்சிஜன் ஆட்டத்தோட மாஸ் எவ்வளவு? 2.656 × 10 to the power -23. 16 கிராம் ஆக்சிஜனுக்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? அதே நம்பர் வருது. இந்த மாதிரி எந்த எலமெண்ட்டுக்குனாலும் மாஸ் நம்பரை அப்படியே கிராம்ஸில் நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இதே நம்பர் அரைவ் ஆகுது. இந்த நம்பர் வந்து அவகேட்ரோஸ் கான்ஸ்டன்ட், அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அவகேட்ரோ, இட்டாலியன் சயின்டிஸ்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 1 மோல் அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அதாவது இது வந்து 12 கிராம் கார்பன், இது வந்து 24.3 கிராம்ஸ் மெக்னீஷியம். இப்போ 12 கிராம் கார்பனில் 6.022 × 10 to the power 23
கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 24.3 கிராம் மெக்னீஷியத்துக்குள்ளேயும் 6.02 × 10⁻23 ஆட்டம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி சார்? 12 கிராமுக்குள்ளேயும் அதே ஆட்டம்ஸ் இருக்கும், 24 கிராம் மெக்னீஷியம்குள்ளேயும் அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். எப்படி ஒரே அளவு ஆட்டம்ஸ் இருக்கும்? இது 12 கிராமில், இது அதோட டபுளில் இருக்குல்ல. இப்போ டபுள் ஆட்டம்ஸ் தான் இருக்கணும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் சின்ன சைஸாகவும் மெக்னீஷியத்தோட ஆட்டம்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்குது. நீங்கள் வந்து 3D ஸ்பேஸில் யோசிச்சு பார்க்கணும். கார்பன் ஆட்டம்ஸ் வந்து சின்ன சைஸில் இருக்குது, அந்த மாதிரி 6.02 ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து 12 கிராம் ஆகும். மெக்னீஷியம் ஆட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி 6.02 ஆட்டம்ஸ் சேர்ந்து 24.3 கிராம் ஆகும் மாறுது. ஸோ 3D ஸ்பேஸில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி 1 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ், சரிங்களா? இப்போ இதை வச்சு எப்படி வந்து மாலிகுல்ஸ்க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? அதே மாதிரி 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளேயும் இவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சரியா? மாலிகுல்ஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். இவ்வளோ மாலிகுல்ஸ் 1 மோல் நான் மாலிகுல்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னால் இவ்வளோ மாலிகுல்ஸ் நான் என் கையில் வச்சுருக்கேன்னு அர்த்தம். சரியா? The mass of 1 molecule of substance in grams is called its molar mass. இப்போ molar massன்ற கான்செப்டுக்குள்ளே வருவோம். 1 mole of substanceோட மாஸ் எவ்வளவோ அதான் 1 molar massன்னு சொல்கிறாங்க. சரியா? mass of 1 mole of a substance in grams is called its molar mass. ஒரு 1 mole of the substance எடுத்துகிட்டு அதோட மாஸ் கால்குலேட் பண்ணால் அதுதான் molar mass. சரி, இப்போ வந்து molar mass in grams is numerically equal. போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ் மூணுமே நம்ம போன 3 வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நியூமெரிக்கலி ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு மோலார் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் ஒரு எலமெண்ட்டோ காம்பவுண்டோ எடுத்துக்கிட்டு அதோட அட்டாமிக் மாஸோ மாலிகுலர் மாஸோ ஃபார்முலா மாஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூ வந்து மோலார் மாஸ்க்கு நியூமெரிக்கலி ஈக்குவலாக இருக்குது. நியூமெரிக்கல்னால் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். மோலார் வாட்டர் மாலிகுலுக்கு வந்து நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோம் H2Oக்கு. அப்போ அந்த வீடியோவில் எவ்வளோ வந்துச்சு? வேல்யூ 18.02 அப்படிங்கிறது வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதுக்கு நியூமெரிக்கலி ஈக்குவலாக இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஓகே, ஒன் மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 18.02 கிராம்ஸ் இருக்கும். அதே மாதிரி 1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே அது எவ்வளோ மாஸ் இருக்கும்? 58.5 கிராம்ஸ் இருக்கும். அதே மாதிரி சோடியம் குளோரைடுங்கிறது ஸ்டேபிள் சால்ட், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு. 58.5 கிராம் உப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது. அதாவது 6.02 × 10⁻23 மாலிகுல்ஸ் இருக்குது. NaCl மாலிகுல்ஸ் இருக்குது. சரியா? அதான் வந்து மோலார் மாஸ் அப்படிங்கிற கால்குலேஷனுக்குள்ளே வருது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன்ஸ் அடுத்து வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.